சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல போதிய வலிமை இல்லாம அல்லது வேட்பாளர்களுக்கு தேர்தல் தொடர்பான முழு புரிதலும் இல்லாம இந்த பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திக்குது. அதனால வரக்கூடிய சில சிக்கல்கள் தான் இது அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்ற விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது போதிய பலம் இருந்தாதான் ஜனநாயகத்தில் போட்டியிட முடியும் என்பதே ஒரு தவறான அர்த்தமாக இருக்கு. பொதுவாக உள்ளாட்சி தேர்தல், அதை ஒட்டி இடைத்தேர்தல்கள் இதுல வர்ற போது நம்ம தேர்தல் ஆணையமே இருக்கு பாருங்க, மாநில தேர்தல் ஆணையம், அதனுடைய அதிகாரிகள் இவர் எல்லாமே ஆளுங்கட்சி சார்பில் தான் இருக்காங்க. புதுக்கோட்டையில் நடந்தது ஏற்கனவே திருமங்கல ஃபார்முலாவை பார்த்துட்டோம். இப்போ புதுக்கோட்டையில் ஒரு புதிய ஃபார்முலா உருவாயிருக்கு. வேட்பு மனுவுக்கு பல பேர் நிற்கிறாங்க, கியூவில் நின்று எங்களுடைய வேட்பாளர் தள்ளப்படுறாரு. அப்போ அதை ஒட்டி வருகிற போது ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உடனடியாக அறிவிக்கப்படுது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுது. வாங்குறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் காத்திருக்காங்க. 300 பேருக்கு மேல நிக்கிறாங்க. டெமோக்ரசி அப்படின்னு சொல்றாங்களே, ஏத்துக்கிறேன். அதாவது அமெரிக்கா சேர்ந்த ஜெஃபர்சன் சொல்லியிருக்காரு, ஒரு ஜனநாயகம் எது ஆரோக்கியமான ஜனநாயகங்கிறதுக்கு அவர் ஒரு அளவுகோல் வச்சிருக்காரு. ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று, அரசை மக்களை பார்த்து அரசு பயந்தா அது சிறந்த ஜனநாயகம், அரசை பார்த்து மக்கள் பயந்தால் அது ஜனநாயகமே இல்லைன்னாரு. இந்த ஒரு இதுலயே நம்ம விளங்கிக்கலாம். அப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பாக்குற போது ஏன் இந்த உணர்வு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது, அவர் சொல்ற வார்த்தை ஏற்றுக்கொண்டால் கூட ஏன் தேர்தலை சந்திக்க பயப்படணும்? இப்ப இதையெல்லாம் கேள்வியா இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொன்று, அதிமுக மத்திய அரசிடமிருந்து நிதி வாங்குவது, உரிமைகள் வாங்குவது, இந்த டிவோல்யூஷன் பவர், அதுக்காக நிக்கிற கட்சி. இங்க மாநிலத்தில் இருக்கிற போது உள்ளாட்சிகளுக்கான அதிகாரங்கள், உள்ளாட்சிக்கான நிதி பங்கீடு, இதுல ஏன் ஒரு முடிவு எடுக்க முடியல? அப்ப இந்த விஷயங்கள்லாம் வருகிற போது நம்முடைய அரசியல் சாசனத்திலேயே 326 எலெக்ஷன் கமிஷனை பத்தி இருக்கு, 246 அதை பற்றி இருக்கு. அதை ஒட்டி ஆர்டிகல் 40 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில உள்ளாட்சியினுடைய தன்னாட்சி அமைப்பாக செயல்படுகிற அந்த அதிகாரத்தை பாதுகாக்கிற முயற்சியில மாநில அரசு இருக்கணும். அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கா? நிதி ஒதுக்கீடு இருக்குதா? இப்ப இதையெல்லாம் நம்ம இணைத்து பார்க்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது அல்லது வெற்றி அடைகிறது மட்டுமே பிரச்சனை அல்ல, அதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நம்ம இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. உள்ளூர் பிரச்சனையில இருந்து ஒரு பொது தளத்துக்கு அதை எடுத்துட்டு போறீங்க. பொது தளம் இதெல்லாம் இணைத்து இருக்குது. ஆக உள்ளாட்சி தேர்தலில் தான் வெற்றி பெற வேண்டும் என்று உணர்கிற ஒரு கட்சி, அது ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இவங்களுக்கு வருகிற அந்த உணர்வு, மத்தியில இருக்கிற நிதி பகிர்வை கேட்கிற, உரிமைகளை பகிர்கிற நாம் உள்ளாட்சிகளுக்கு ஏன் அந்த பகிர்வை கொடுக்கல? அதை பற்றி ஏன் பேச இருக்கிறார்கள்? இடைவேளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் சொன்னாரு, போதிய அனுபவம் இல்ல, அதெல்லாம் இல்லாம நீங்க எங்களை குற்றம் சாட்டுகிறீர்களே அப்படின்றீங்க. நீங்களும் கூட வலிமை இல்லைன்னா அப்படின்னு தானே சொல்றேன். நீங்க வலிமையான கட்சி தானே, அதிமுக வலிமையான கட்சி தானே. ஏன் 2009 நடைபெற்ற உள்ளாட்சி இடைத்தேர்தலில், சட்டமன்ற இடைத்தேர்தல் நிக்கல? உங்களுக்கு ஏன் துணிவு இல்ல? உங்களாம் வலிமையான கட்சி தானே. ஏன் கூட்டுறவு சங்க தேர்தலில் நிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல? இப்ப இவர்கள் நான் சொன்னல, ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது அதிகாரத்தை பயன்படுத்தினால் மாத்திரமே இவர்களால் அரசியல் செய்ய முடியும், ஜனநாயக பாதையில எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த துணிவு இல்லை, ஆளுங்கட்சி சந்திக்கிற துணிவு இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. நாங்க எலெக்ஷன்ல நின்றுக்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறோம், எங்களுக்கு வலிமை இருக்கிறது இல்லைங்கிறதுல ஜனநாயகத்துல பங்கு பெறுகிறோம். உங்களுக்கு அது கூட தைரியம் இல்லையே. அதை எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றது? இல்ல, இப்ப அவர் இதெல்லாம் நம்ம மேம்போக்கா பாக்குறோம் ஐயா. நீங்க அந்த கிரவுண்ட்ல நீங்க போங்களேன். அரசியல் கட்சிகள் தேர்தலை நடத்தும் போது 2 விஷயம், ஒன்னு உள்ளாட்சி, இன்னொன்னு கூட்டுறவு அமைப்புகளுடைய தேர்தல். இந்த இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் கூட்டுறவு அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய பயன்பாடும் அவசியத்தையும் நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா உள்ளாட்சி தேர்தல் கூட்டுறவு சங்கங்களுடைய தேர்தல் பல 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் எப்படி நடக்குதுங்கிறதையும் அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப எப்படி நீங்கன்னா ரொம்ப சிம்பிளா திமுகவா அதிமுகவா ஈவன் நாளைக்கு பாரதிய ஜனதாவோ இடதுசாரிகளோ ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சியில இருக்கிற எங்க கிட்ட தான் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. இல்ல வந்தா உள்ளாட்சி ரொம்ப உள்ளாட்சி பாக்கணும். நீங்க எல்லா இடத்துலயும் நடக்குது. கூட்டுறவு சங்க தேர்தல்கள் நீங்க எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க, மத்த கட்சிகள் யாருக்கிட்டே அண்ட மாட்டாங்க ஆளுங்கட்சியை தவிர.
நான் ஒரு சின்ன பையனா இருந்ததுல இதை பார்த்துட்டு இருக்கிறேன். சைதாப்பேட்டையினுடைய பால் பண்ணை தேர்தலில் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வர்றத தேர்தல் ஓடிட்டு அப்படின்றாங்க. மீறி யாராவது போனாங்கன்னா உததான். அதிமுக இருக்கும் போது திமுக போனா உத, திமுக இருக்கும் போது அதிமுக போனா உத, திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ்காரனுக்கு உத துரத்திடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னம்னா அதனுடைய பலன் மக்களுக்கு சென்றடைவதை இந்த அமைப்புகளினுடைய ஒட்டுமொத்த தோல்விக்கு காரணமே இந்த கட்சிகளினுடைய ஆதிக்கம். நம்ம உள்ளாட்சி இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்தை உள்ளாட்சி தேர்தலை பொறுத்து இந்த தொலைக்காட்சி தான் முழுமையா ஒரு நாளைய விவாதம் 2 நாளைய விவாதம் நடத்துச்சு. அப்பவே பங்கேற்கும் போது நம்ம சொன்னோம், உள்ளாட்சி அமைப்புகள் சுதந்திரமாக பட வேண்டும் என்றால் முதலில் அது வந்து கட்சி அரசுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் முழுமையா. உள்ளாட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரங்கள் என்ன, அது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குது, அதற்கு ஏன் வந்து அரசமைப்பு சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழல்ல அரசு மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த தேர்தலை நடத்த வேண்டிய சூழல்ல ஏன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாவற்றையும் பற்றி நடக்கும் போது நம்ம பேசணும். ஆமா, என்ன 2 இடத்துல நீங்க பாருங்க, நீங்க அரசமைப்பு சட்டத்துல கொடுத்திருக்கக்கூடிய அதிகபட்ச ஜனநாயக பரவல் அப்படின்றதையே உள்ளாட்சி சட்டத்தை வைக்கிறாங்க. ஆனா அது பாருங்க பண்ணப்படல. இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களுக்கு இதை தொடர்பான புரிதல் இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு தடையா இருக்குது. இப்போ சொல்றோமே இந்த மாதிரி ஒண்ணு நடக்கல அப்படின்னா இந்த உள்ளாட்சியை பத்தி யாருங்க கண்டுட்டு இருக்க போறா அந்த இடைத்தேர்தலை பத்தி? அதனால உள்ளாட்சி அதிகாரங்கள் பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காகவாது நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில நீங்க என்ன சொன்னீங்க, இது வந்து மாநில அரசுக்கு தொடர்போடு எலெக்ஷன் நடக்குது. அப்படி கிடையாது. இட்ஸ் a constitutional body. State Election Commission is an autonomous, independent, constitutional, statutory body. எப்படி மத்திய தேர்தல் ஆணையம் இருக்கோ அதே மாதிரி தான். ஆனா இவங்க அப்படி பண்ணலையே. அதற்கு தேவையான எதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்கிற தேர்தல் ஆணையரும் அப்படித்தான் இருக்கிறார். அப்படித்தானே தவிர இது வந்து தனியா மாநில அரசாங்கத்தோட கையில எல்லாம் கிடையாது. இவர்கள் கவர்மெண்ட் இஸ் மிஸ்யூசிங் ஆல் தி பவர்ஸ். நாம ஏன் இந்த விவாதத்தை வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்குறோம்? ஆந்திரால எப்படி இருக்குது? ஜில்லா பரிஷத் எலெக்ஷன்ல அங்க எப்படி இருந்துச்சு? அப்படி நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது எல்லா ஆளுங்கட்சி மாத்திரம் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் வரும். அப்போ ஆளுங்கட்சி தன்னுடைய வலிமையை, தன்னுடைய இயக்க வலிமையை நம்பி இல்ல, தன்னுடைய அதிகார வலிமையை நம்பித்தான் தேர்தலை சந்திக்கிறது. அதை சொல்ல வர பொத்தாம் பொதுவான இந்த கண்ணோட்டம், ஒரு நிமிஷம், பொத்தாம் பொதுவான இந்த கண்ணோட்டம் நாங்க தான் ஜெயிக்கணும்ன்ற கண்ணோட்டம் இந்தியா முழுவதும் நிலவுகிறது என்று சொல்றேன். அதைத்தான் இங்க நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன். அதாவது கடந்த உள்ளாட்சி தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக புறக்கணித்ததுன்னு சொன்னாரு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராகவன். அது உண்மை இல்ல. திமுக ஆட்சியில உள்ளாட்சி தேர்தல முழுமையா நாங்க வந்து பங்கேற்றோம், போட்டியிட்டோம். அது சரியா நடக்கல. 9 மணிக்கே வந்து வாக்குச்சாவடி கைப்பற்றி ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வழக்கு போட்டோம். சென்னை மாநகரத்துல மட்டும் மறுதேர்தல் அறிவிச்சாங்க. அந்த தேர்தல் மறுபடியும் அவங்களே நடத்த சொல்ல அதுல பங்கேற்பது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்காதுன்றதுனால அதுக்கு பிறகு அந்த உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிச்சோம். 2வது கூட்டுறவு சங்க தேர்தலை நாங்க புறக்கணிச்சோம்னாரு. கூட்டுறவு தேர்தல் அறிவிச்ச உடனே நீதிமன்றம் அதை நிறுத்திடுச்சு. 14 வருஷத்துக்கு பிறகு இப்ப அதிமுக ஆட்சி வந்த பிறகுதான் கூட்டுறவு தேர்தல் நடந்தது. இதுக்கு இடையில திமுக ஆட்சியில கூட்டுறவு தேர்தல் நடக்கல. அதனால அதுல வந்து அதிமுக பங்கேற்க வேண்டிய வாய்ப்பும் வரல. அது ஒரு செய்தி. 2வது அடுத்து இப்போ சொன்னாரு, இது வந்து தேர்தலில் வந்து போட்டியிட விடாம தடுத்தாங்க. இவங்களுக்கு வந்து பெரிய கட்சின்னு சொல்றீங்க, ஏன் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்க சொல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்க சொல்ல ஏன் எங்களை வந்து போட்டியிட விடாம தடுத்தீங்கன்னு சொன்னாரு. நாங்க உண்மையில அந்த மாதிரி நோக்கத்துல நாங்க செயல்பட்டு இருந்தா முதல்ல கோயம்புத்தூர்ல செஞ்சிருப்போம். கோயம்புத்தூர் மாநகராட்சியில வந்து பிஜேபி போன முறை 2வது இடத்துக்கு வந்தது. அங்க வந்து அவங்களுக்கு ஒரு அடிப்படை தளம் இருக்கு. அப்படி இருக்க சொல்ல அங்க வந்து இன்னைக்கு ஆரோக்கியமான சுயேட்சை கூட போட்டிடுறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில செஞ்சிருப்போம். இன்னைக்கு 3 இடத்துலயும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் 3ம் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் அறிவிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலியில் அதிமுக வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க அமைச்சர்கள், அங்க பொறுப்பாளர்கள் தொடர்ந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்ட காலங்களிலிருந்து நாள்தோறும் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. வேட்பாளர் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு நாளாவது ஒரு இடத்திலாவது ஓட்டுட்டாங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் எங்க இருந்தாங்க? துஷ்பிரயோகம் பண்ணல அவங்களே சொல்றாங்க. பல்லாவரத்துல பண்ணிருக்கீங்க. கேண்டிடேட் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் ஓடுறாங்க. கேண்டிடேட் பல்லாவரத்துல போய் குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. ராகவன் அவர்கள் வழக்கறிஞர்.
இன்னும் சொல்ல போனா அரசியல் அனுபவம் உள்ளவர், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க முக்கிய தலைவர்கள் ஒருத்தர். நான் கேட்கிறேன், பல்லாவரத்தில் பாதிக்கப்பட்டவர் குன்னத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இது பாருங்க, பல்லாவரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பூட்டு போட்டா போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணல, தஞ்சம் புகுந்தார், துரத்தி அடிச்சீங்க நீங்க. அங்க பல்லாவரத்துல குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் பல்லாவரத்துல இருந்து குன்றத்தூர் வரைக்கும் துரத்திட்டு போன ஒருத்தர் ரோட்ல யாருமே ஜனங்க நடந்தா இல்லையா? யாருமே கிலோமீட்டர்ல இருக்கு. அதனால நீங்க ரோட்ல தள்ளிட்டு காவல்துறை வழக்கே பதிவு செய்யல. ஒரு பிரச்சனை நான் போன ஒரு கேஸ்ல ஒரு வீடியோ ஆபீஸ்ல எல்லா அதிகாரிகளும் பேசுறாங்க. நீங்க ஒரு பல்லாவரத்திலிருந்து ஒருத்தரை திறத்திட்டு போனா ரோட்ல ஜனங்களே இல்லையா, மனிதாபிமானம் உள்ள ஒருத்தன் கூட இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையா? அங்க இருந்து குன்னத்தூர் வரைக்கும், குன்னத்தூர் எவ்வளவு தூரம் பேச்சு தான் நான் சொல்லுவேன். இது அதிகார ஆணவத்தினால வந்த பேச்சு. இது மக்களை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதாக பேசிவிட்டு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற யார் குழி தோண்டி போச்சது? அதாவது தாம்பரத்துல 2 இடத்துல போட்டிடுறாங்க, வேட்பு மனு தாக்கல் பண்றாங்க. அதுல முன்மொழிகிற வேட்பாளருக்கு அங்க ஓட்டு இல்ல, அந்த வார்டுல. அத முன்மொழிகிறவங்க வழிமொழிகிற 2 பேருக்கும் இல்ல. உள்ளாட்சி தேர்தல் சட்டப்படி அந்த வார்டுல இருக்கிற வாக்காளர் தான் முன்மொழியணும், வழிமொழியணும். அவங்க தான் ஓட்டு போடணும். இவங்க வந்து நகரத்துல இருந்து யார வேணா கொண்டு வந்து முன்மொழிச்சா அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உள்ளாட்சி இடைத்தேர்தல் ஏன் வந்தது? அடிப்படையா பார்த்தோம்னா அதிமுகவுடைய மேயர்கள் முழுக்க நாடாளுமன்ற தேர்தலில் கேண்டிடேட். அந்த கட்சியில வேற நபர்கள், அது அவங்க உள்கட்சி விஷயம், அதை போகக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், அதை அவங்க தவிர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். அப்ப அந்த மேயர்களை முழுக்க எம்பி ஆக்கினதுனால இந்த மேயர்கள் முழுவதும் தாங்களே வெற்றியடைய வேண்டும் என்கிற விருப்பம் அதிகமாக இருக்கிறது. அதுலதான் அவங்க ரொம்ப எல்லா சாதக பாதகங்களையும் பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, எல்லாவற்றையும் பயன்படுத்தி இதை மீட்பதற்கு அதுல கொஞ்சம் இறங்கினா கூட பிரச்சனை வரும் மக்கள் மத்தியில். சரி, செய்யறாங்க. அது ஒரு தவிர்த்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இல்ல சொல்ல போனா ஒரே ஒரு செய்தி. அதாவது இந்த குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி எங்களை வந்து நாமினேஷன் பண்ண விடல, கடத்திட்டாங்க, அவங்களை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க, மிரட்டிட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு இடதுசாரிகள் வேட்பாளர் மேல வந்திருக்கா? ஒரு வேட்பாளரை வந்து என்ன கடத்துறாங்க சொல்றாங்களா, பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களா? நீங்க அவரை பொருட்டாவே மதிக்கலையா? இல்ல இல்ல, அவங்க வந்து அவங்க கட்சியில உள்ளவங்களுக்கு மிரட்டல் இருந்திருக்கு. அவங்க வந்து கட்சியில உள்ளவங்க அந்த அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலையில இருந்து மாறாத உறுதியோட இருக்காங்க. ஆனா இவங்க வந்து ஆடு இல்லாத யாரையோ ஒருத்தர் நிறுத்தினதுனால இங்க இருக்க மாவட்ட தலைவர்கள் சொல்றாங்க, அவருக்கு அங்க ஒரு ஆளை கண்டுபிடிச்சு நிறுத்தணும், அவர் வந்து என்ன நிலையில இருந்தாலும் எப்படியாவது மாவட்டம் சொல்லிட்டாங்களே. அதனால வந்து ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல